எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. சரி சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணது நல்லதா போச்சு. உங்ககிட்டயே சொல்றேனா? சரி. இந்தாங்க காஃபி. என்னங்க யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? கல்யாணம் வருதுல்ல, கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் புடவெல்லாம் எடுக்கணுமே. எந்த கடையில எடுத்தா நல்லா இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு எது சரிப்பட்டு வரும்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சிரமப்படக்கூடாது பாரு, அதுக்காகத்தான். அதுவும் இல்லாம நம்ம சம்பந்தியை வச்சுட்டு கடை கடையா ஏறியாங்கன்னா நல்லாவா இருக்கும். அதுக்கு தான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஏங்க இதெல்லாம் பொம்பளைங்க விஷயங்க, நாங்க பாத்துக்குவோங்க. நீங்க வேலைக்கு போற வழிய பாருங்க. இதுதான் சாக்குன்னு நீங்க லீவ் போட ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்க ஒழுங்கா வேலைக்கு போங்க. இத பாருங்க, இது வரைக்கும் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ சக்தி கல்யாணமும் கூடவே சேர்ந்துருச்சு. அதனால நாள் கிழமை பார்க்காம நீங்க வேலைக்கு போக ஆரம்பிங்க. அப்போதான் மீனாட்சி கல்யாணம் முடிஞ்ச கையோட சக்தி கல்யாணத்தையும் நம்ம முடிக்க முடியுங்க. கோதாவரி, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல சக்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சாச்சு. மாப்பிள்ளையும் நம்ம சுந்தர் மாப்பிள்ள மாதிரி நல்ல டைப்பா தான் இருக்காரு. ஆமாங்க. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? இல்லையம்மா. இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஹலோ சிஸ்டர், சுந்தர்னு பேரு சொன்னா போதுமே, அப்படியே எங்க எங்கன்னு ஓடி வந்துருவியே. சும்மா ரெடி. ஏங்க மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சதோ கையோட சக்திக்கும் நிச்சயம் பண்ணிடணுங்க. அதே மாதிரி சக்தி கல்யாணம் முடியறதுக்குள்ள அனுவுக்கும் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஆமாமா, அப்படியே துர்காக்கும் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு நல்ல பையனா பார்த்து இப்பயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதானே அவ வளர்ந்து கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆமாண்டி, எங்க கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? நீயும் 4 பொட்ட பிள்ளைங்களை பெத்து பாரு, அப்ப தெரியும் எங்க கஷ்டம். மா, இதே மாதிரி எமோஷனலா பேசுறேன்னு சொல்லிட்டு சக்தி வந்த உடனே சரவணன் வந்துட்டு போன விஷயத்த போட்டு உடைச்சிடாத. நான் எதுக்கு சொல்ல போறேன்? அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீதானே சக்தி வந்ததும் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்த மாதிரி வளர போற பாரு. ஏய், அதெல்லாம் நான் ஒண்ணும் வளர மாட்டேன். அப்பா, அம்மாவை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஒரு தடவை கார்த்தி எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க போறேன்னு அம்மா கிட்ட மட்டும் தான்ப்பா சொன்னேன். வாசல தாண்டறதுக்குள்ள பெரியம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. வீட்டு கேட்ட தாண்டறதுக்குள்ள அண்ணனே ஃபோன் பண்ணிட்டாரு. என்ன சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சா? எதுக்குமா 2000 ரூபாய் கொடுத்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. அப்ப முடிவு பண்ணேன்ப்பா, இதுக்கப்புறம் எப்பவுமே அம்மா கிட்ட ரகசியம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு. அம்மா, என்ன பார்த்தோன்னே எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? சரியில்லையே. நான் ஒரு ஜோக் சொன்னேன், அதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ ஜோக் சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்களா? சத்தியமா என்னால நம்ப முடியல. ஆமா, நான் வந்தோன்னே ஏன் சிரிப்பு நிறுத்துனீங்க? என் ஜோக் முடிஞ்சு போச்சு, அதனால எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஆமா, நீ ஏன் கரெக்டா நாங்க சிரிச்சு முடிக்கும் போது உள்ள வந்த? ஏய் லூசு பொடி, எப்ப பாரு ஏதாவது மொக்க போட்டு. சக்தி, என்னடி இது ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம்? சரவணன் கொடுத்தாமா? ஓ, உனக்கும் சரவண ஸ்வீட் கொடுத்தானா? சரவணன் இங்க வந்தானா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, எதுக்கு வந்தா? அது வந்து மா, இப்ப எதுக்கு நீ தடுமாறுற? அது சரணா ஸ்வீட்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட். அததான் அம்மா அப்படி உளறிட்டாங்க. இல்லம்மா. ஏய், இப்ப எதுக்கு நீ ரொம்ப சமாளிக்கிற? ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு. இப்ப எதுக்கு அவன் வந்தா? நீ விடு, நான் சொல்றேன், விடு. ஸ்வீட் கொடுத்தது சரவணன் தான். ஆனா அதை ஏன் கொடுத்தான்னு மீனாட்சி அக்கா சொல்லும்.
ஆ, அது அது வந்து மடி அது ஒண்ணும் இல்லம்மா, தம்பி சரவணனுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க, பொண்ணு ஓகே ஆயிடுச்சான். அதாம்மா நம்ம வீடு தேடி வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு போறாங்க அவங்க அம்மா. ஓ. ஆனா அவ எதுக்கு நம்ம வீடு தேடி வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு போறான்? என்னடி இது? அந்த பொண்ணு வீடு இந்த பக்கம் தானா? அதான் வந்துட்டோம். ஒரு 8 நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. சரி உள்ள போ. ஏய், கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. உள்ள போனா போயேன். போமா, உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணு, கை கால் எல்லாம் கழுவு போ. சரி. அப்பாடா, அப்பா, எப்படியோ தப்பிச்சேன். பாத்தீங்களா, நான் சொன்னல அம்மா உளருவாங்கன்னு. ஏய், நான் எங்கடி வளர்ந்தேன்? அதுவா வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்? ஐயோ, என்ன அதுவா வந்துருச்சு? என்னென்ன பண்ண சொல்றேன்னு உளறல. சொல்றேன். நாங்க யாரும் இல்லனா உண்மையை போட்டு உடைச்சிருப்பேன். நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்றீங்க. ஐயோ, ஆனா எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க. ஏய் ஏய், என்னதாண்டி உன் பிரச்சனை? மறைக்கிறோம் கிடைக்கிறோன்ட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போய் மூஞ்சி கை கால அலம்பிட்டு வாடி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் போறேன். ஆனா நீங்க அதை விடுறி. நாம நாளன்னைக்கு ஜவுளி எடுக்க போலான்னு இருக்கோம். நீ சிவா வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? சொல்றேன். நாளைக்கு ஆபீஸ் போகும்போது சொல்லிக்கிறேன். அப்பாடா, முடியலடா சாமி, முடியல. என்னால முடியல. சரவன் என்னடா சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு. இவ என்னடா சிபிஐ ஆபீசர் மாதிரி 1008 கேள்வி கேக்குறா. இவகிட்ட மறைக்கிறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடும் போல் இருக்கே. அம்மா, ஏற்கனவே அவளுக்கு லோ சுகர், ஸ்வீட்டை கொடுமா சாப்பிட்டு. குடி. இந்தாம்மா, சாப்பிடு. அப்பா, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நீ பேசாம மீனாட்சி அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் மௌன விரதம் இருந்துற. யாரு? உங்க அம்மா. சுத்தம். மௌன விரதமா? அதெல்லாம் முடியாது. அதுக்கு நான் அவகிட்டே சொல்லிடுவேனே. ஏய் கோதாவரி, சத்தியம். குடும்பத்தோட சத்தியம் பண்ணிருக்கோமா? ஆமா, இப்ப வேற வீட்ல இருக்கோம். ஆமாமா. திருப்பி கூப்பிடுறேன். எவ்வளவு ஆச்சு? 250 ரூபா ஆச்சுமா. என்னது 250 ரூபாவா? யோ, உனக்கே இது அநியாயமா தெரியல? நான் கேப் புக் பண்ணிட்டு வந்திருப்பேன். 100 ரூபாயில முடிஞ்சிருக்கும். அவன்னா அட்ரஸ் தெரிஞ்சாதான் கொண்டு வந்து விடுவான். அட்ரஸ் தெரியாம தெரு வேற வச்சுட்டு கொண்டு வந்து விட்டேன்ல. 250 ரூபா கொடுமா. சுபத்ரா, வாமா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். அடிக்கணுமா? அங்க பாரு. யார் இது? சும்மா வளவலன்னு பேசாத. 100 ரூபாய் தான் நான் தருவேன். இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோ. இல்லனா நான் எங்க ஏறனோ அங்கே இறக்கி விட்டுரு. நான் வந்துக்கிறேன். என்ன இவன்? அம்மா தாயே, எவ்வளவு கொடுக்குறியோ கொடுத்து தொலை. காலங்காத்தால உயிரை வாங்குற. ஏமா, ஆட்டோக்கே இவ்வளவு பேச்சு பேசுறாள, இன்னும் அரிசி பருப்புக்கெல்லாம் என்ன பேச்சு பேசுவாள தெரியல. ச்சே, சரியான பிச்சைக்கார குடும்பமா. ஹாய் அத்தை. ஹலோ டார்லிங். சிவா, தோ வர. வா வா. ஹாய் அங்கிள். வா சக்தி, வா. எப்படிமா இருக்க? என்ன அங்கிள், பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி விசாரிக்கிறீங்க? நான் அப்படிதான் விசாரிப்பேன். சரி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அங்கிள். நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் அங்கிள், வேண்டாம். என்ன நீ 3வது மனுஷி மாதிரி பேசுற? நீயும் இந்த வீட்டு மருமக தான். மருமகன்னா எப்படி மாப்பிள? உங்க 2 பசங்களுக்கு தான் ஏற்கனவே மீனாட்சிய நித்யாவையும் பேசி முடிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி மாப்பிள இவ மருமகளாவா? ஏன் மீனாட்சி நித்யாவும் தான் இந்த வீட்டு மருமகளா? சக்தி மருமக இல்லையா? நான் சொல்றேன், சக்தி இந்த வீட்டு மருமக தான். பாத்தியா சுபத்ரா, அந்த மூதேவி இந்த வீட்டு மருமகளாம். உனக்கு மட்டும் இன்னொரு மகன் இருந்திருந்தா அவனுக்கும் அந்த பிச்சைக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்துப்பான் புருஷன். இன்ஃபேக்ட் சிவா நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காம இருந்திருந்தா சக்தியை சிவாவுக்கு தான் நான் பேசி முடிச்சிருப்பேன். வர்ற ஆத்திரத்துக்கு. ஆமா, அப்படியே உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு நான் பாலுங்கலத்துல விழுந்து செத்துருவேன். என்னம்மா? ஒன்னும் இல்ல அங்கிள், நான் வீடு வாசப்படி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆடா, இத பாருடா. இந்த வீடு வாஸ்துபடி நல்லா இல்லன்னா எல்லாத்தையும் மாத்தி வச்சிருவியா? ஆமா பாட்டி, மாத்ததான் போறேன்.
ஒருவேளை அங்கிள் சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னு வச்சுக்கோங்க, நிறைய மாத்துவேன். முதல்ல இந்த பழைய பீஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருவேன். ஏய் ரொம்ப பேசாத. ஹாய் சக்தி. ஹலோ சுந்தர். ஹாய் பாஸ். ஆமா, அது என்ன பாஸ்? அவர் கம்பெனி எம்டி அங்கிள், அதான் ஒரு மரியாதைக்கு. அதெல்லாம் கம்பெனில, இது வீடு. இனிமே நீ அவனை மாமான்னு தான் கூப்பிடணும். அப்பா என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டேய், இதெல்லாம் முறைடா. முறையா? இப்போ சக்தியோட அக்கா மீனாட்சிய ஓன் தம்பி சுந்தர் கல்யாணம் பண்ணான்னா மீனாட்சியுடைய புருஷனோட அண்ணன் மீனாட்சியுடைய தங்கச்சியான சக்திக்கு மாமா முறை தானே வேணும். அப்பா அப்படியே விசு படம் பார்த்த மாதிரி இருக்குது. புரிஞ்சுதா ப்ரோ? டேய் நீ பேசாம இருடா. அப்பா எனக்கு இந்த உறவு முறை விளக்கெல்லாம் வேணாம்ப்பா. ஏற்கனவே தலையெல்லாம் சுத்துது. அங்கிள், அதெல்லாம் நான் ஏற்கனவே 2 முறை மாமாங்கிற உறவை பத்தி தெளிவா சொல்லிட்டேன். ஆனா இவருக்கு பிடிக்கவே இல்ல. அவன் என்னமா சொல்றது? நான் சொல்றேன், இனிமே நீ அவனை மாமான்னு தான் கூப்பிடணும். ஓகே ஓகே அங்கிள். சரியா மாமா? என்னடி மாமா நோமா நீட்டு? முதல்ல நீ வந்த விஷயத்த சொல்லுடி. இங்க பாருங்க, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அம்மா கல்யாண புடவை எடுக்கிறதுக்கு உங்களையும் கூப்பிட்டாங்க. நாளைக்கு போலாமான்னு கேட்டாங்க. கல்யாண புடவையா? ம். அம்மா மீனாட்சிக்கு நான் தான் கல்யாண புடவை சூஸ் பண்ணுவேன். டேய் என்னடா? இப்படி வாடா. அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்டா. சும்மா தேவையில்லாம நீ அங்க போய் நிப்பியா? போடா டேய், யார் என்ன சொன்னாலும் என் மீனுக்குட்டிக்கு நான் தான் புடவை சூஸ் பண்ணுவேன். என்னமோ பண்ணி தொலைங்க. அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க. சரி. சக்தி, நீயும் வாமா சாப்பிட. அம்மா நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேம்மா. டேய் மாமா, எனக்காக நீங்க சாப்பிடாம போக வேண்டாம். நீங்க போய் சாப்பிடுங்க மாமா. ஏய் இந்த மாமா மாமன்ட்டு இருந்த அங்கிள் பாருங்க அங்கிள். டேய், மாமாவை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படிடா கூப்பிடுறது? நீ கூப்பிடுமா? பா நீங்க வேறப்பா, சும்மா இருங்கப்பா. ச்சே, நீங்க உங்க மாமா பஞ்சாயத்து. அங்கிள் மாமா கோச்சிட்டு போறாரு. அவன் கிடக்குறாமா, நீ சாப்பிட்டு போமா. பா அவன் ஆபீஸ் போகும்போது சும்மாவே கூட்டு போக மாட்டான். இதுல நீங்க வேற. சக்தி போலாமா? பாய் அங்கிள். ம். பாய் அத்தை. ம். பாய் டார்லிங். போ. பாய் சக்தி, போயிட்டு வாமா. சரியான கோக்குமுக்கு. ஏமா அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு உன்னை அத்தான்றா மருமகன்றா. இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிற? பேசட்டுமா? நல்லா பேசட்டும். இதுக்கெல்லாம் சேர்த்து அவ அக்கா மீனாட்சி கல்யாணத்துல அழுவா. அழ வெப்ப. 10:30க்கு எப்படியா பாசிபிலிட்டி இருக்கு? நான் வர்றதுக்கே 1 hour ஆகும். பேசாம ஒன்று பண்ணு, அப்பாயின்மெண்ட்டை ரீஷெடியூல் பண்ணிடு. நான் வந்து மீட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். ஏய் கீழே இறங்க. ஐயோ ஏன் மாமா? இப்ப நீ கீழே இறங்கல உன்னை அப்படியே கொன்றுவேன் பாத்துக்கோ. இறங்க. மாமா இங்க ஆட்டோ அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது மாமா. அது உன் பிரச்சனை. நீ லிஃப்ட் கேட்டு வருவியோ இல்ல மேஜிக் பண்ணி வருவியோ, ஆனா கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ்க்கு வரணும். அவ்வளவுதான். டேய் டைம் ஆயிடுச்சுடா, வாடா போலாம். ஏண்டா என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன டிரைவர் மாதிரி இருக்கா, இல்ல இந்த வண்டியை பார்த்தா கால் டாக்ஸி மாதிரி இருக்கா? அதுக்கு அவளை என்ன பண்ண சொல்ற? அவளை கீழே இறங்க சொல்லு. டேய் அவளும் ஆபீஸ்க்கு தானே வரா, நம்ம கூட வரட்டுமே. ஆமாண்டா, உங்க எல்லாம் பிக்கப் டிராப் பண்றதுக்கு ஆபீஸ் கேப் நடத்திட்டு இருக்கேன் பாரு. ஆபீஸ் ஸ்டாஃபா நினைக்காதீங்க மாமா. நான் உங்க வீட்டுக்கு வந்து கெஸ்டா நினைச்சுக்கோங்க. இங்க பாரு, தேவையில்லாத டிஸ்கஷன் வேணாம். நானா உன்னை பிடிச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா உன் காலை கீழே வச்சா நல்லது. என்ன மாமா நீங்க? நான் ஏற்கனவே என் காலை கீழே தான் வச்சிருக்கேன். நான் சொன்னது காரை விட்டு வெளியில. காரை விட்டு இறங்கு. மாமா டவுன் டவுன், மாமா டவுன் டவுன், மாமா டவுன் டவுன், மாமா டவுன் டவுன், மாமா டவுன் டவுன். ஏய் உனக்கெல்லாம் நல்ல விதமா சொன்னா புரியாது. புரியாது மாமா. நீங்க உள்ள வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். என்ன மாமா கழுத்து பிடிக்கிறீங்க? கொல்ல போறீங்களா? உள்ள வந்து கொல்லுங்க. மாமா நானும் கீழே இறங்க போறதில்ல, நீங்களே என்ன தொட்டு இறக்கி விட போறதில்ல. அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? சீக்கிரம் வாங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது.
ஏய் கைய காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது நோண்டிட்டே இருக்க. மாமா ஒண்ணு ஏதாவது பேசிட்டு வரணும் இல்ல ஏதாவது செஞ்சுட்டு வரணும். சும்மாவே எப்படி மாமா வர்றது? ஏய் இன்னொரு வாட்டி மாமான்னு கூப்பிட்ட என் கையெல்லாம் சும்மா இருக்காது பாத்து. அப்படியே ஒரே குத்தா குத்திடுவேன், இருக்கிற பல்லெல்லாம் அப்படியே கொட்டிரும். கால் மீ சார் ஆர் சிவா. பேர் சொல்லி கூப்பிட்டா மரியாதை இருக்காது மாமா, அதனாலதான் மாமான்னு கூப்பிடுறேன் மாமா. அது தப்பா மாமா? சொல்லுங்க மாமா. தப்புதான். நீ சொல்லி நான் கேட்கணுங்கிறது எல்லாம் என் கர்ம வின. ஓ, கடவுளை மட்டும் நம்ப மாட்டீங்க, ஆனா கர்மாவை மட்டும் நம்புவீங்களா? அது கர்மா இல்ல, கர்மம் கர்மம். வாய் மூட்டு பேசாம வா. மாமா ஏதாவது பிரச்சனை இருந்தா அமைதியா வரலாம், இல்ல யோசிச்சுட்டு வந்தா அமைதியா வரலாம். எனக்கு தான் அப்படி எதுவுமே இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மாமா? மாமா 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 மாமா, இந்த வார்த்தையை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில சிக்குனா இப்பவே கார் ஏத்தி கொன்றுவேன் அவன். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் பேசாம நிறுத்துறியா? வார்த்தை கேட்டால் அப்படியே செத்துறலாம் போல இருக்கு. மாமா ஆபீஸ் போற வரைக்கும் ஏதாவது பேசிட்டே போலாமே, இல்ல என்னையாவது பேச விடுங்க. ஓ பேசிட்டே வரணுமா? அப்ப இறக்கி விடுறேன். ரோட்ல யாராவது வருவாங்க, அவங்க கூட பேசிட்டே வா. இல்லன்னா பின்னாடி ஒருத்த உட்கார்ந்துருக்கான் பாரு, அவங்க கூட பேசிட்டே வா. ஏன்னா அவன் தான் நீ பேசுறதெல்லாம் நல்லா கேட்பான். என்னை ஆள விடு. சொல்லு சக்தி, என்ன பேசணும்? உங்ககிட்ட பேசுறது போர் சுந்தர். எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவை பத்தியே பேசிட்டு இருப்ப. அவன்கிட்ட பேசுவேன், ஆனா என்கிட்ட பேச மாட்டேன். டேய் அந்த எஃப்எம் போட்டு விடு, பாட்டு அதையும் கேட்டு போவோம். மாமா 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 டென்ஷன் ஆகாதீங்க, நான் மாத்துறேன். வணக்கங்க, இந்த பாட்டை என் மாமாக்காக நான் டெடிகேட் பண்றேன். தும்மடா. மாமா மாமா நான் ஆஃப் பண்றேன். சுந்தர், இன்னைக்கு என்ன மாமா டேவா? இன்னைக்கு மாமா டே மாதிரி தெரியல, சிவாக்கு தான் ஏதோ பேட் டே மாதிரி தெரியுது. அக்கா அக்கா இரு, யாருப்பா நீ? சொல்லு ரன்பீர். பாஸ், முக்கியமான ஃபைலை ஒன்னு சப்மிட் பண்ண சொன்னீங்கல்ல, ஆமா அதை இன்னைக்கே கொடுக்கணும்னு ஆடிட்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு பாஸ். இன்னைக்கு? ஆமா பாஸ், மறக்காம அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்துருங்க பாஸ். சரி ஓகே, நான் எடுத்து வச்சேன், பாக்குறேன். ஓகே பாஸ். ஏய் அந்த டேஷ்போர்ட்ல ப்ளூ கலர் ஃபைல் இருக்கா பாரு. இல்லையே. டேய் சுந்தர், பின்னாடி ஏதாவது ஃபைல் இருக்கா பாரு. ஃபைலா? இங்க எதுவும் இல்லையடா. ஏய் நீ முத கீழே இருங்க. ஏன் என்னாச்சு? உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, இப்ப இறங்க போறியா இல்லையா? டேய் என்னடா, எதுக்கு சக்தி இறங்க சொல்ற? டேய் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன், ரெண்டு பேருமே கீழே இறங்குங்க. ஏய் என்னடா ஆச்சு, எதுக்கு எங்களை இறங்க சொல்ற? ஆமா மாமா, இப்ப என்ன காரணம் சொன்னதை நான் இறங்குவேன். காரணம் சொல்லணுமா? ஒரு முக்கியமான ஃபைலை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வரணும். நீங்க ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் போங்க. ஏன் மாமா? நம்ம ஒண்ணு பண்ணல, நம்ம 3 பேரும் போய் சேர்ந்து எடுத்துட்டு வரலாமே. போலாமே. போய் வீட்ல போய் இன்னொரு வாட்டி ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டு பொறுமையா ஆபீஸ் போலாம். ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யற ஐடியாவே இல்லையா? டேய் ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் போய் வேலையை பாருங்கடா, நான் ஃபைலை எடுத்துட்டு வரேன். சரி ப்ரோ. சரி ஓகே, பாத்து போயிட்டு வாங்க மாமா. எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீ பேசாம வேலையை பார்த்துட்டு போ.
என்ன விஷயம்? கேஸ் ரிப்பேர் ஆ, ஆ, ஆ. கேஸ் ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். கேஸ் ரிப்பேர் பண்றதுக்கு முன்னால உன் காதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிக்கப்பா. சுபத்ரா, சுபத்ரா, கேஸ் ரிப்பேர்லயா இருக்கு? இங்க மெக்கானிக் வந்திருக்காருமா.